வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாழை நட்ஸு ட்ரிங்க் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 3 கிளாஸ் வரா மாதிரி நான் ஜூஸ் போடுறேன். ஸோ இதுக்கு கொஞ்சமாக பிளாக் கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. பாதாம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. டேட்ஸ் வந்துட்டு ஒரு 3-4 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. செவ்வாழை வந்துட்டு நான் 3 பேருக்கு போடுறதுனால செவ்வாழை ஒரு மீடியம் சைஸு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா இது வந்துட்டு திக் ஷேக் மாதிரி வரும். ஸோ அதனால் நான் 2 போடுறேன். நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வெயிலுக்கு வந்துட்டு கூலிங்காக நீங்கள் ஐஸ் போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு தேவையான சீட்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். பம்கின் சீட் இல்லை சன்ஃப்ளவர் சீட் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ எல்லாமே அப்படியே நம்ம வந்துட்டு ஊற வைக்காத தான் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா பாதாம் கூட நீங்கள் வந்து ஊற வச்சு அது ஸ்கின்னை வந்துட்டு பீல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அரைக்கிறதுக்கு போடலாம். நம்ம எல்லாமே போட்டு ஜஸ்ட்டு கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நான் சன்ஃப்ளவர் சீடு எடுத்திருக்கேன். எல்லா சீடு, எல்லா நட்ஸு, எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடும்போது நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட தேவையில்லை, இது ஒரு கிளாஸ் குடித்தாலே போதும், உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ செகண்டு வாழைப்பழம் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் வாழைப்பழத்தில் கூட நீங்கள் போடலாம். செவ்வாழை இல்லைனா கூட நீங்கள் நார்மல் வாழைப்பழத்தில் இந்த மாதிரி ஷேக் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களுக்கும் போட்டு கொடுக்கலாம். பட்டு நீங்கள் வந்துட்டு செவ்வாழை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. அதுக்காக நான் செவ்வாழை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். டேட்ஸு, பாதாம், அப்புறம் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, அப்புறம் வாழைப்பழம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதையுமே நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அப்படியே ராவாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோக் பண்ணியும் பண்ண தேவையில்ல. ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட முடியலன்னா, செய்ய முடியலன்னா இது ஒரு ஷேக் போட்டு கொடுத்திங்கன்னா இதுவே நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்கள், ட்ரை கிரேப்ஸு. நீங்கள் வந்து இதுக்கு சுகர் கூட ஆட் பண்ண தேவையில்ல, லைட் சுகர் ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் வந்துட்டு எல்லாத்துலேயுமே இருக்குது. வாழைப்பழம் அண்டு தென் ட்ரை கிரேப்ஸில் இருக்குது ஸ்வீட்னஸ்ஸு, அப்புறம் டேட்ஸ்லேயும் இருக்குது. நான் சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை வேணுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பால் வந்து தேவையான அளவு பால் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நம்மளுக்கு ட்ரிங்க் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. செவ்வாழை நட்ஸு ட்ரிங்க் தாங்க ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மேலே வந்துட்டு நீங்கள் நட்ஸு போட்டு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.